இனிமே நம்மளோட கணவனை நம்ம பார்க்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சோகம் இருக்குங்களா, அந்த நேரத்தில் அந்த பெண்மணி வந்து அவர் ரோபோ சங்கருக்கு அவங்க எப்படி மரியாதை செலுத்தினாங்க அப்படின்னா இப்படி தான் அவங்க மரியாதை செலுத்தினாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய துக்கம், அது விட்டா அவங்க உடஞ்சி அழுதுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஆடி அந்த துக்கத்தை வந்து அவங்க குறைச்சிட்டு இருக்காங்க. ரோபோ சங்கருடைய மனைவி ஆடினதை பற்றி ரொம்ப பெரிய லெவலில் வந்து சோஷியல் மீடியாவில் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப தப்பு சார். நான் உடனே கேட்குறேன் சார், ராபர்ட் மாஸ்டர் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா இறந்து போனாங்க. இதே மாதிரி தான் ராபர்ட் மாஸ்டர் வந்து தெருவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சவ உருவலத்தில் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே போனார். காரணம் என்னென்னா அவங்க அம்மா ஒரு டான்ஸர், அவங்க அப்பா ஒரு டான்ஸர், அவர் ஒரு டான்ஸர். ஸோ அதனால் அந்த கலை, நான் சொன்னேன்ல, அந்த கலை உணர்வில் அவர் வந்து அவங்க அம்மாவுக்கு செலுத்துகிற கடைசி மரியாதை அதை நினச்சி வந்து ஆடிட்டு போனார். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் யாருமே இந்த விமர்சனம் பண்ணலையே, ஏன் பண்ணலை? ராபர்ட் மாஸ்டர் வந்து அவங்க அம்மாவுடைய சவ உருவத்தில் வந்து டான்ஸ் ஆடிட்டு போகும்போது யாருமே நீங்கள் விமர்சனம் பண்ணலை. இப்போ ரோபோ சங்கருடைய மனைவி வந்து அந்த சவ உருவத்தில் அந்த இறுதி உருவத்தில் ஒரு டான்ஸ் ஆடினதுக்கு நீங்கள் எல்லாருமே விமர்சனம் பண்ணுறீங்களே, அவர் ஆணுங்கிறதுனால விமர்சனம் பண்ணலையா? அப்போ ஒரு பெண் வந்து பண்ணால் தப்புங்கிறீங்களா? இன்னும் 2 நாளில் பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கரை முடிச்சுட்டு அடுத்த சாப்டருக்கு போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் ரோபோ சங்கருடைய மனைவி அவங்க எவ்வளோ துக்கமாக இருப்பாங்க. அவங்க சாப்பிட்றாங்களா, சாப்பிட்லையா, மகள் எப்படி இருக்காங்க, அந்த மருமகன் எப்படி இருக்குது, அந்த பேரன் எப்படி இருக்குது, அந்த குடும்பம் எப்படி இருக்குது, யாராவது போய் பார்க்குறமா சார்? அப்படி இந்த ரோபோ சங்கர் மனைவி ஆனது விமர்சனம் பண்ணுறாங்களே, நிறைய பேர் இன்றைக்கி விமர்சனம் பண்ணுறாங்களே, நான் அவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. அதாவது என்னென்னா, உங்கள் மனைவிட்ட நீங்கள் சொல்லுங்கள், நான் செத்துட்டா இப்படி ஆடாதம்மா, நீ அடக்க உடக்கமாக வீட்டில் இருமா அப்படின்னு நீங்கள் வேணால் உங்கள் மனைவிட்ட சொல்லிட்டு போங்க. ஊரில் உள்ளவங்க அவங்க உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது அங்கே வந்து நீங்கள் முட்டுக்கட்ட போடாதீங்க, அங்கே வந்து நீங்கள் பேசாதீங்க. இது நாகரிகமான செயல் கிடையாது. இது வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் சார். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ரோபோ சங்கர் அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை வந்து இறந்தது தான் தமிழ் திரையுலகினர் மட்டும் இல்லாமல் அவருடைய ரசிகர்களையும் பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. சனிக்கிழமை மாலை பார்த்தீங்கன்னா அவரோட உடலுக்கு இறுதிச்சடங்கு நடைபெற்றது. அந்த இறுதிச்சடங்கின் போது அவருடைய மனைவி பிரியங்கா வந்து நடனமாடி வழி அனுப்பினது தான் சர்ச்சையாக இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. உங்களோட பார்வை என்ன சார்? அவங்க 2 பேருமே பேசிக்காக நடன கலைஞர், அதனால வந்து அவங்க ஆடி வழி அனுப்புல என்ன தப்பு அப்படின்னு பலருமே வந்து அதற்கு எதிர்வினையாட்டிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து என்ன சார்? சார், அவங்களுடைய அன்பை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதாவது வந்து பிரியங்கா வந்து அவங்களுடைய அன்பை வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய மரியாதை கடைசியாக அவங்க கணவருக்கு அவங்க இறுதி மரியாதை செஞ்சுருக்காங்க. முதல்ல ஒரு விஷயம் பேசிக்காக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, பிரியங்காவும் சரி ரோபோவும் சரி 2 பேருமே பார்த்தீங்கன்னா நடன கலைஞர்கள். பிரியங்கா வந்து பிரமாதமாக டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு மேடை டான்ஸ் பண்ணுற ஒரு கலைஞராக இருந்திருக்கிறாங்க. பிரமாதமாக எக்கச்சக்கமான ஸ்டேஜ் ஷோஸ் வந்து பிரியங்காவும் பண்ணியிருக்காங்க. தில் படத்துலன்னு நினைக்கிறேன், அந்த மச்சா மீச வீச்சருவா அந்த பாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க போல. அந்த அளவுக்கு வந்து ஸ்பீடாக வந்து ஆடக்கூடிய ஒரு டான்ஸர் தான் பிரியங்கா. அவங்களும் ஆடிருப்பாங்க அந்த பிரமாதம். அந்த படத்தில் அவங்க ஆடல, அந்த பாட்டுக்கு மேடையில் ஆடுவோம். அந்த மச்சா மீச வீச்சருவா அந்த சாங்கே கேட்டிங்கன்னா ரொம்ப டெம்போவாக இருக்கும், கிரிப்பாக ரொம்ப பிரமாதமாக வந்து ஸ்டேஜ் டான்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 பாய்ஸ் டான்சர்ஸ் ஆடும்போது இவங்க ஆடுற அந்த பாட்டுக்குன்னே பார்த்தீங்கன்னா தனி ரசிகர் கூட்டம் இருந்திருக்கு. ஸோ ரோபோ சங்கரை பொறுத்த வரைக்கும் அவருமே ஒரு ஸ்டேஜ் டான்ஸ் பண்ணுறவர் தான். 2 பேருமே தனித்தனியாக ஸ்டேஜ் டான்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து ஒரு கச்சேரியின் போது 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. 2 பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு, அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் காதலாக மாறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் பிரியங்கா அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா பல மேடைகளில் வந்து ஜோடி போட்டு ஆடிருக்காங்க. கமலஹாசனுடைய பல ஆரம்பகால பாடல்கள்லாம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த பாடல்களுக்கு எல்லாமே வந்து ரோபோ சங்கர் வந்து இப்போ ரோபோ சங்கரும் பிரியங்காவும் வந்து பிரமாதமாக ஜோடி போட்டு ஆடிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க திருமணம் முடிந்து அந்த திருமண வாழ்க்கை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வருட மன வாழ்க்கை. அதில் வந்து இந்துஜான் ஒரு பெண்ணும் இருக்கிறாங்க. அவங்க கூட தான் வந்து பிகில் படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி அந்யோன்யமாக வாழக்கூடிய ஒரு கப்பல். அதாவது 2 பேருமே வந்து சினிமா கலைஞர்கள். இந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா பல ஷோஸ் பண்ணுறது, பல ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக வந்து பிரியங்கா இருந்திருக்காங்க. ரோபோ சங்கருடைய நெருங்கிய நண்பர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய சேனலில் பேட்டி கொடுத்துட்டு வராங்க. அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரோபோ சங்கர் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்ததுக்கே வந்து பிரியங்கா பின்புலமாக இருந்து ரோபோ சங்கருக்கு அந்த எப்படி சொல்கிறது, ரோபோ சங்கரை வழி நடத்துனது தான் வந்து காரணம் அப்படிங்கிறாங்க.
ஸோ அதுவும் இல்லாமல் வேறு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ ரோபோ சங்கர் வீட்டில் ஒரு கல்யாண திருமண நாள் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது பர்த்டே ஃபங்க்ஷனு, இந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டிவியில் இருக்காங்கல்ல கலைஞர்கள், சின்னத்திரை கலைஞர்களை எல்லாம் வீட்டுக்கு இன்வைட் பண்ணி அவங்களுக்குலாம் விருந்து கொடுத்து ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக சந்தோஷமாக எப்போவுமே வந்து ரெண்டு பேருமே பிரியங்காவும் ரோபோ சங்கரும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ஸாக இருந்திருக்காங்க. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இந்திரஜாங்கிறவங்களுடைய திருமண நிகழ்ச்சி வரவேற்பு நிகழ்ச்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மேடையிலே பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கரோட மனைவி ரெண்டு பேருமே ஆடுறாங்க, பிரமாதமாக வந்து பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறாங்க, இந்திரஜா அவங்க கணவர் ஆடுறாங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கலை குடும்பமாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதாவது ரோபோ சங்கர் 2 வருஷத்துக்கு முன்னாடியே உடல்நிலை சரியில்லாமல் போனார். மஞ்சக்காமாலை நோய் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெட்டில் படுத்திருப்பார் போல. அந்த பக்கத்தில் போய் பார்ப்பாங்களாம், யார் பிரியங்கா பயந்துக்கிட்டே போய் பார்ப்பாங்களாம். அதாவது வந்து மூச்சு இருக்கா மூச்சு இல்லையா, உயிரோடு தான் இருக்காரா அப்படின்னு தெரியாத அளவுக்கு வந்து அப்படியே ஃப்ளாட்டாக படுத்திருப்பார் போல. அந்த அளவுக்கு வந்து நோய் தாக்கப்பட்டு கடுமையான மன உளைச்சல் காணாங்க பிரியங்கா. ரோபோ சங்கரை வந்து எதோ ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து, அதாவது அவங்களுடைய கடுமையான முயற்சியில தான் ரோபோ சங்கரை 2 வருஷத்துக்கு முன்னாடி மீட் எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க. அது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அம்மன் கோயிலுக்கும் பார்த்தீங்கன்னா வேண்டுதல் வச்சு விரதம் இருந்து கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. நீங்க பார்த்துருப்பீங்க இந்த மேல்மருவத்தூர் கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் சேலை கட்டி நிறைய பெண்கள் வந்து விரதம் இருந்து போவாங்க. அந்த மாதிரி வந்து கடுமையான விரதம் இருந்து புருஷன்காண்டி வந்து பல கோயில்கள் போயிட்டு வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் ரோபோ சங்கர் எப்படியோ மீட் எடுத்துட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ரோபோ சங்கர் கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நலம் தேடி மறுபடியும் வந்து ஸ்டேஜ் ஷோஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு, நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ சந்தோஷமாக போயிட்டு இருந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்திருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவன் மேனன் இருக்கார்ல, அவர் ஏதோ புது படம் தொடங்கியிருக்காரு. அந்த படம் அன்னைக்கு தான் பூஜை, அன்னைக்கு தான் ஷூட்டிங். அதில் முக்கியமான கேரக்டரில் ரோபோ சங்கர் நடிக்கிறாரு. ஸோ அன்னைக்கு அந்த படப்பிடிப்பில் நடிக்க ஆரம்பிச்சதுலேருந்தே ரோபோ சங்கருக்கு ஏதோ ஒன்று உடம்புல பண்ணிகிட்டே இருந்திருக்கு. முதல் நாள் இருக்கே ஷூட்டிங்கு, நம்ம போனால் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி அங்கே இருந்துக்கிட்டே இருந்திருக்காரு. அது என்ன சொல்கிறதுனே தெரியாமல், யார்ட்டையும் சொல்ல முடியாமல், மெல்லவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருந்திருக்காரு. ஆளுமே வெயிட்டாக இருந்த மாதிரி வெயிட் போட்ட மாதிரி. ஆமாம், ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அசௌரியமாக ஃபீல் பண்ணியிருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ரத்த வாந்தி எடுத்து கீழே விழுந்துட்டாரு. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணது, அப்புறம் இறந்து போனது, இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷம் கணவன் மனைவி அப்படின்னா பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கேட்டகரியில் இருப்பாங்க. ஸோ அன்பான கணவன் மனைவி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஒரு கணவனை ஒரு மனைவி இழக்கிறதுல உள்ள துயரம், ஒரு மனைவியை கணவன் இழக்கிறதுல ஒரு துயரம் இருக்குது பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய துயரம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கூடவே கிட்டத்தட்ட தோளுக்கு தோளா இருந்த எல்லாமா இருந்த ஒரு கணவன் வந்து திடீர்னு இறந்து போறாரு. அவரை வந்து அந்த வீட்டை விட்டு நம்ம அனுப்புறோம், கடைசியா நம்ம வழி அனுப்புறோம், இனிமே அந்த கணவனை நம்ம பார்க்க முடியாது அப்படின்னும் போது இந்த பெண் அவங்க வந்து அவங்களுடைய அந்த துக்கம் இருக்கு பார்த்தீங்களாங்க, அந்த துக்கத்தை வந்து எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. பல பேர் பார்த்தீங்கன்னா கத்தி அழுவாங்க ரோட்ல நின்று, அந்த பணமெல்லாம் எடுத்து எத்தனையோ நம்ம காட்சிகள் பார்த்துருக்கோம். அந்த கடைசி அந்த இறுதி ஊர்வலம் கிளம்பி போகும்போது பல பெண்கள் வந்து கத்தி அழுவாங்க, கதறி அழுவாங்க. இப்போ நம்ம மதன் பாபுவோட ஒய்ஃப் பார்த்தீங்களா, அந்த ஆம்புலன்ஸை சுற்றி அப்படியே பித்து பிடிச்சவங்க மாதிரி வந்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த காணொலிகள்லாம் வந்துருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எமோஷன்ஸ் வடிவங்கள் வேற வடிவங்கள்ல இருக்கும். ஸோ இவங்க ஒரு நடன கலைஞராக இருந்ததுனால, ரோபோ சங்கர் ஒரு நடன கலைஞராக இருந்ததுனால, இதனால தான் இவங்க காதலே வந்து உருவானது. ஸோ இப்படி இருக்கிற ஒரு சந்தோஷமான வாழ்க்கையில இனிமே நம்மளோட கணவனை நம்ம பார்க்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சோகம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் அந்த பெண்மணி வந்து அவர் ரோபோ சங்கருக்கு அவங்க எப்படி மரியாதை செலுத்தினாங்க அப்படின்னா இப்படிதான் அவங்க மரியாதை செலுத்தினாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய துக்கம், அது விட்டா அவங்க உடஞ்சு அழுதுருவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஆடி அந்த துக்கத்தை வந்து அவங்க குறைச்சிட்டு இருக்காங்க, அப்படிதான் நம்ம சொல்லணும். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது வந்து சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இளவு வீட்டுக்கு போகும்போது ஒரு சிலர் வந்து அந்த மனைவியோ கணவனோ பார்த்தீங்கன்னா அழுகாமல் அப்படியே உட்காந்துருப்பாங்க. பக்கத்தில் ஆறுதல் சொல்ல வரவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டேய் வாய் விட்டு அழுதுரு, மனம் விட்டு அழுதுரு, கதறி அழுதுரு, வேதனை குறையும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட வேதனையில் அவங்க செஞ்ச ஒரு விஷயம்தான். இதை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க இன்னைக்கு சோசியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு. இப்படி வந்து கணவன் வந்து சவ ஊர்வலம் போகும்போது, கடைசி ஊர்வலம் போகும்போது இப்படி ஒரு பெண் வந்து இப்படி வந்து நடனம் ஆடலாமா, ஆட்டம் போடலாமா, குத்தாட்டம் போடலாமா, அப்படி இப்படின்னு நிறைய விமர்சனங்கள்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. அதாவது வந்து ஒருத்தருடைய பர்சனல் ஃபீலிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து துக்கமாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், சோகமாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அதில் வந்து ஒருத்தனுடைய தனி மனிதனுடைய உணர்வு, தனி மனிதனுடைய வேதனை, அவனுடைய எமோஷன்ஸ், இதுலாம் நம்ம வந்து எப்படி சொல்றது டிபேட் பண்றது, அதை பத்தி விவாதம் பண்றது, அதை பத்தி சோசியல் மீடியால உட்காந்து பேசுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு சார். அதாவது வந்து இப்பெல்லாம் வந்து இது வந்து தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எதுனாலும் வந்து இப்போ நீங்க வந்து தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க ஒன்று சாதாரணமாக ஒரு உதாரணம் சொல்றேன்.
ஒரு தாய் ஒரு குழந்தைய வந்து கையில வச்சு கொஞ்சம் மாதிரியான ஒரு வீடியோ எடுத்து போட்டீங்கன்னா கூட அதை கூட இப்போ விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, ஏன் அந்த அம்மா வந்து குழந்தையை கொஞ்சுது, ஏன் இந்த அம்மா மாதிரி தானே எல்லா தாயும் குழந்தையை கொஞ்சுவாங்க, அப்போ இந்த பொம்பளை என்ன ஸ்பெஷலாக கொஞ்சுது, இது எதுக்கு இதை வீடியோ எடுத்து போடணும், இப்படி எல்லாத்துக்குமே விவாதம் பண்ற ஒரு மனநிலை இது வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பிரபலங்களுடைய வீட்டில் வந்து மரணம் நடக்குது இல்லையா, அந்த பிரபலங்களுடைய வீட்டில் நடக்கிற மரணத்தில் ஊடகங்கள் வந்து அதாவது வந்து ஒரு 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 படிக்கு மேலே உள்ள போகக்கூடாது சார். அது ஒரு அளவுக்கு மேலே உள்ள போகக்கூடாது சார். அந்த வீட்டில் ஒரு டெத்து சார், அது ஒரு இலவு விழுந்த வீடாக இருக்கும்போது அந்த வீட்டில் வந்து ஒரு அளவுக்கு மேலே போய் அதை வந்து வீடியோ பண்ணணும், அதை வந்து எல்லா வர விஐபிஸ்னுடைய பேசுறது, அவங்க வந்து வர விஐபிஸ்ட்டை வந்து இவங்க வீடு சம்மந்தப்பட்டவங்க பேசுறது, இதெல்லாம் எடுத்து போடணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தவறான மனநிலை சார். இப்போ விஜய் ஆண்டனி மகள் இறந்தப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த கல்லறை விஜய் ஆண்டனி மகள் இறந்தப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கல்லறையில அந்த பாடி இறக்குறாங்க சார். சார் நீங்க ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க சார், அங்க ஒரு தாயும் ஒரு தகப்பனும் பெத்த குழந்தையை வந்து பறி கொடுக்குறாங்க சார். அது கல்லறைக்குள்ள இந்த குழிக்குள்ள இறக்குறாங்க சார். அதை வந்து இப்படி ஒருத்தவங்க கேமரா எடுக்கிறாங்க சார். அதை விட கொடுமை என்ன தெரியுமா, இந்த பாரதி ராஜா மகன் மனோஜ் இறந்தப்ப சார், அது வந்து அந்த முகத்தை க்ளோஸா எடுக்கணும்னு சொல்லிட்டு சவப்பட்டி மேலேயே ஒரு கேமராமேன் ஏறி முகத்தை வந்து க்ளோஸா எடுத்துட்டு அங்க உள்ளவங்க எல்லாம் கண்டிச்சு என்னப்பா அது இறங்குப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான மனநிலை, அதாவது சார் எல்லார் வீட்லயும் இறப்பு இருக்கு, புரியுதா உங்களுக்கு. ஒரு சாதாரணமா சொல்லுவாங்க, அதாவது ஏதோ ஒரு பசிக்கோ ஏதோ சொல்லுவாங்க, ஒரு வீட்டில் போய் ஏதாவது சாவே இல்லாத ஒரு வீட்டில் போய் ஒரு புடி அரிசி வாங்கிட்டு வந்துரு அப்படின்னா அதை தேடி ஒருத்தன் போவான். எங்கேயுமே அப்படி ஒரு புதிய அரிசி அவனுக்கு கிடைக்காது. காரணம் என்ன, எல்லார் வீட்லையுமே இறப்பு இருக்குங்கிறது தான் உண்மை. அப்படி இருக்கும்போது அதை வந்து அவங்களுடைய உணர்வுகள், அவங்க விஐபி தான் சார், அவங்க பிரபலமானவங்க தான், அவங்க செலிபிரிட்டி தான், ஓகே. அவங்க ஒரு கடத்தருக்கு வராங்களா, அவங்க பின்னாடி போறீங்களா, அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களா, ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறீங்களா, ஓகே. அவங்க வீட்டில் ஒரு உறுப்பினர் இறந்துருக்கும் போது அந்த நேரத்தில் போய் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த நேரத்தில் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கிறது, அவங்களோட பிரைவசியை பாதிக்கிறது, அவங்களோட துக்கத்துக்கு அவங்களோட சோகத்துக்கு மரியாதை கொடுக்காம பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப தப்பு சார். இப்போ இந்த ரோபோ சங்கருடைய மனைவி ஆடினதை பற்றி ரொம்ப பெரிய லெவலில் வந்து சோஷியல் மீடியாவில் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப தப்பு சார். நான் ஒன்றே கேட்குறேன் சார், ராபர்ட் மாஸ்டர் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா இறந்து போனாங்க. இதே மாதிரி தான் ராபர்ட் மாஸ்டர் வந்து தெருவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சவ உருவலத்தில் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே போனார். காரணம் என்னன்னா, அவங்க அம்மா ஒரு டான்ஸர், அவங்க அப்பா ஒரு டான்ஸர், அவர் ஒரு டான்ஸர். ஸோ அதனால் அந்த கலை, நான் சொன்னேன்ல, அந்த கலை உணர்வில் அவர் வந்து அவங்க அம்மாவுக்கு செலுத்துகிற கடைசி மரியாதையை அதை நினைச்சு வந்து ஆடிட்டு போனாரு. ஸோ அந்த நேரத்தில் நீங்க யாருமே இந்த விமர்சனம் பண்ணலையே, ஏன் பண்ணல? ராபர்ட் மாஸ்டர் வந்து அவங்க அம்மாவுடைய சவ உருவத்தில் வந்து டான்ஸ் ஆடிட்டு போகும்போது யாருமே நீங்க விமர்சனம் பண்ணல. இப்ப ரோபோ சங்கருடைய மனைவி வந்து அந்த சவ உருவத்தில், அந்த இறுதி உருவத்தில் ஒரு டான்ஸ் ஆடினதுக்கு நீங்க எல்லாருமே விமர்சனம் பண்றீங்களே, அவர் ஆணுங்கிறதுனால விமர்சனம் பண்ணலையா? அப்போ ஒரு பெண் வந்து பண்ணா தப்புங்கிறீங்களா? என்ன சொல்ல வரீங்க? அதாவது புதுமை பெண், அதாவது புரட்சி பெண், இந்த சமுதாயத்தில் வந்து ஆணுக்கு சமம் பெண் உரிமை உண்டு, எல்லாமே புரட்சி பேசுறாங்க சார். பேச்சோட நிக்குது. பல விஷயங்கள் இன்னைக்கும் தடுக்கப்படுது. ஒரு பெண்ணு வந்து செஞ்சுட்டா அது விமர்சனமா, பெண்ணு வந்து செஞ்சுட்டா அது தப்பா? அந்த கணவன் மனைவியோட துக்கம் உங்களுக்கு தெரியுமா? அந்த அம்மா வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதாவது வந்து அந்த அம்மாவை வந்து அலங்காரப்படுத்துறாங்க. அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி, ரோபோ சங்கரோட பாடி எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த அம்மா வந்து பெண்கள்லாம் சேர்ந்து அலங்காரப்படுத்துறாங்க. அப்ப அந்த அம்மா வந்து கதறி அழுகிறாங்க, சங்கரு எனக்கு பூ வைக்கிறாங்க, சங்கரு எனக்கு பொட்டு வைக்கிறாங்க, சங்கரு நீ இல்லையே சங்கரு, நீ இல்லையே சங்கர்னு அழுகிறாங்க. வேதனை. அதாவது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு சார். அதாவது வந்து 1% கூட ஏற்க முடியாத தவறுகளை வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. இதெல்லாம் வந்து எப்படி இதை நம்ம சொல்றதுன்னே தெரியல சார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சில இடங்கள்ல வந்து, ஏன் சில இடங்கள்ல, பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கணவன் இறந்துட்டான்னா அந்த மனைவி வந்து துக்கமே இல்லாமல் வந்து வீட்டில் ஒரு பக்கம் டைனிங் டேபிளில் பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லுப்பான்னு பிரியாணி சாப்பிட்றாங்க. தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் நடக்குது, பல இடங்கள் நடக்குது. உங்களுக்கு அவங்க டைனிங் டேபிளில் உட்காந்து வீட்டுக்குள்ள பிரியாணி சாப்பிட்றதுனால உங்களுக்கு வெளியில தெரியல. எத்தனை இடங்கள்ல எத்தனை விதமான அவங்களுக்கு அந்த தாம்பத்தியம் அப்படி இருந்திருக்கலாம். அதனால அவங்க வந்து சரி ஓகேன்னு நினைச்சிருக்கலாம். ஒவ்வொரு விதமான மனநிலை ஒவ்வொருத்தங்களும் இருக்கு சார். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, ஒரு பிராமின் ஃபேமிலியில் ஒரு டெத் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் என்ன தெரியுமா, அந்த தாரப்பாயில தான். இப்பெல்லாம் வந்து ஃப்ரீசர் வந்துருச்சு, அதில் தான் சாதாரணமாக படுக்க வச்சு கொஞ்ச நேரம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவங்க சொந்தக்காரங்களாம் வந்து மரியாதை கொடுத்தோன்னே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை இதில் அந்த பாடை கட்டிட்டு ஒரு 4 பேர் தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க சார். எந்த விதமான அழுகையும் எந்த விதமான கூச்சல் குழப்பமும் இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய வெளிப்பாடு. ஒப்பாரி அப்படிங்கிறது கிராமத்தில் இருந்துச்சு. பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒப்பாரி வச்சு அழுவாங்க. இப்போ வந்து நம்ம சென்னை, இப்போ நவீனமாக சிட்டி மாதிரி இடங்கள்ல எல்லாம் அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒப்பாரி, ஏன் ஒப்பாரி வைக்கிறாங்கன்னு நீங்கள் கேட்பீங்களா? ஒப்பாரி வைக்கிற பெண்கள்லாம் கிராமத்தில் நீங்கள் போய் பாருங்க, தினுசா ஒப்பாரி வைப்பாங்க.
தினுசா ஒப்பாரி வைப்பாங்க. அதெல்லாம் வந்து அதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா பல விஷயங்கள் அதுல நகைச்சுவையா இருக்கிற மாதிரி இருக்கும். நிஜமாவே பார்த்தீங்கன்னா நகைச்சுவையா இருக்கும். அதெல்லாம் பாரம்பரியமா வந்து பின்பற்றி வராங்க. இப்ப நீங்க சென்னையில மட்டும் இல்லை, இப்ப வந்து கிராமங்கள்லேயே பாருங்களேன், ஒரு பெரிய சாவெல்லாம் விழுந்துருச்சுன்னா பெரிய அளவில் பாட கட்டி அலங்காரம் பண்ணி தேர் மாதிரியே பண்ணி, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, கூத்தெல்லாம் ஆடுற மாதிரி கூத்து கலைஞர்கள்லாம் ஆடுற மாதிரி வந்து எடுத்துட்டு போவாங்க. நீங்க சென்னை மாதிரி இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த சாவுக்கு முன்னாடி பாருங்களேன், ஒரு 10-15 பேர் பார்த்தீங்கன்னா லுங்கியை முடிச்சு விட்டுட்டு அது பயங்கரமா டான்ஸ் ஆடிக்கிட்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, அந்த கடைசியா ஒருத்தரை நம்ம வந்து இந்த வாழ்ந்த ஒரு மனிதரை வந்து இந்த உலகத்துல இருந்து அனுப்புறோம். ஸோ அது கடைசியா அவரை வந்து நம்ம சந்தோஷமா அனுப்புறோம். அது வந்து நம்ம ஆத்ம திருப்தி. சந்தோஷமா அனுப்புறோமா இல்லையாங்கிறது அப்புறம், ஆனா சந்தோஷமா அனுப்புறோம், அவர் சந்தோஷமா இருக்கணுங்கிறது ஒரு ஆத்ம திருப்தி. 16 நாள் ஆகுது சார். 16 நாள் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு படையல்னு ஒன்று போடுவாங்க. எல்லார் வீட்லயுமே 16வது நாள் காரியம்னு பண்ணுவாங்க. அன்னைக்கு கறி விருந்து போடுறாங்க. ஒரு வீட்டுல இழப்பு ஏற்பட்டுருச்சு, அது 16 நாள்ல எப்படி கறி விருந்து போடுவீங்க, மட்டன் சிக்கன் போட்டு சாப்பிடுவீங்களா அப்படின்னா அந்த அந்த துக்கத்தை மறக்கணும். அது எல்லாத்துக்குமே ஒரு கால அவகாசம் கொடுக்குறாங்க சார். அந்த துக்கத்தை மறந்து அடுத்த காரியம் அந்த குடும்பம் செய்யணும், அடுத்தடுத்த வேலைகள் அந்த குடும்பம் செய்யணும், அடுத்த அவங்களுடைய ரெகுலரான ரொட்டீனுக்கு அந்த குடும்பம் வரணும். அதனால இதெல்லாம் வந்து வழியா பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை வந்து நம்ம பின்பற்றிட்டு வரோம். பின்பற்ற பல விஷயங்கள் இருக்கு. இப்படி இது ஒரு பக்கம் இருக்கு. இளையராஜா மகள் இறந்தாங்க இல்லையா, அது வந்து அவங்க இலங்கையில் இறந்தாங்க. அது சென்னைக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் பண்ணைபுரம் அவங்களுடைய கிராமத்துக்கு கொண்டு போய் அவங்களுடைய அம்மா சமாதி அங்கே இருக்கு, அங்கே வந்து பக்கத்தில் அடக்கம் பண்ணாங்க அந்த பவதாரணியை. ஸோ அன்னைக்கு அடக்கம் பண்ணுற அன்னைக்கு காலையில் அந்த பாடியை தூக்குறதுக்கு முன்னாடி வெங்கட் பிரபுவிலேருந்து, பிரேம்ஜியிலேருந்து, யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா அவங்களுடைய சகோதரர்கள்லாம் சுற்றி நின்று பார்த்தீங்கன்னா பாடுறாங்க. அதாவது மயில் போல பொண்ணு ஒன்று அப்படின்னு பாடுறாங்க. அந்த பெண் பாடின அந்த பாட்டு அது வந்து ரொம்ப பாப்புலரான பாட்டு. அந்த பாட்டை வந்து சுத்தி நின்று பாடி அவங்க வழி அனுப்புறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வேதனை சார். அந்த வேதனை அந்த கடைசி நேரத்துல இனிமே நம்ம அந்த மனிதரை பார்க்க முடியாது அப்படின்னும் போது ஒருத்தன் குமுறி அழுவான், ஒருத்தன் கதறி அழுவான், ஒருத்தன் பார்த்தீங்கன்னா சோகத்தை அடக்கிட்டு நிற்பான், ஒருத்தன் வெடிப்பான், ஒருத்தன் வந்து என்ன செய்யறதுன்னே தெரியாது, ஒருத்தன் மயங்கி விழுந்துருவான். எத்தனையோ விதமா இருக்கு அதோட எக்ஸ்பிரஷன்ஸ். அதுலாம் நம்ம தலையிடுறது வந்து நாகரிகமே இல்லாத செயல் தான் நான் பார்க்குறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு சார் இன்னும் இதெல்லாம் வந்து எப்படி நான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். அது வந்து எங்கள் வீட்டில் ஒரு அம்மா வேலை பார்த்தாங்க. இப்போ இல்லை, 30 வருஷத்துக்கு முன்னாடி. அவருடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்ஷா ஓட்டுறவர் தான். இப்போ ரிக்ஷாவே கிடையாது. உடனே இப்போ ரிக்ஷா ஓட்டுறன்னு இன்னைக்குன்னு நினச்சிருப்பாங்க. 30-35 வருஷத்துக்கு முன்னாடி ரிக்ஷா ஓட்டுறவர். அவர் பார்த்தீங்கன்னா எந்நேரம் குடிச்சிட்டு இருப்பார். சாராயம் எப்பவும் குடிக்கிறது, பீடி வலிக்கிறது, குடிக்கிறது, பீடி வலிக்கிறது. இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் அவங்க 16வது நாள் காரியம் வச்சுருந்தாங்க. வீட்டில் வந்து அவங்க பத்திரிக்கை அடித்து, சின்னதாக பத்திரிக்கை அடித்து, நாங்கள் காரியம் வச்சுருக்கோம், வீட்டுக்கு வந்து இது பண்ணி சாப்பிட்டு போங்கன்னு கூப்பிட்டாங்க. சரி கூப்பிட்டுருக்காங்களே நாங்கள் அங்கே போனோம். அவங்க அந்த ஃபோட்டோ வச்சு ஒரு மல்லிகைப்பூவில் வந்து ஒரு மாலை மாதிரி போட்டு அவங்க வந்து ஊதுபத்தியெல்லாம் ஏற்றி அங்கே பார்த்தீங்கன்னா கறி அதெல்லாம் சமைச்சு வச்சதெல்லாம் வச்சு, சாராய பாட்டிலில் சாராயம், பீடி கட்டெல்லாம் வச்சுருக்காங்க. நான் கேட்டேன், என்னம்மா சாராயம் பீடிலாம் வச்சுருக்கீங்கன்னு. அவருக்கு அதான பிடிக்கும். அவங்க மனைவி சொல்கிறாங்க, அவருக்கு அதான பிடிக்கும், எந்நேரமும் அதான இப்போ சாப்பிட்டுட்டு இருந்தார், சதா அதை தானே குடிச்சிட்டு இருந்தார், சதா பீடியை தானே வலிச்சிட்டு இருந்தார், அவருக்கு பிடிச்சதை வைக்கிறோம்மா அப்படின்னா தானே உண்மை. நீங்கள் ஏன் வந்து சாராயம் வைக்கிறீங்க, ஏன் பீடி வைக்கிறீங்கன்னு நீங்கள் அந்த இடத்துல போய் கேட்பீங்களா? அவங்களுடைய மனசு அவங்க அந்த மனைவியை அந்த கணவன் வந்து அப்படி அந்த கணவனுக்கு அது பிடிக்குதுன்னு சொல்லி அதை வச்சுருக்காங்க சார். இதுதான் வந்து தனி மனிதனுடைய ப்ரைவசி சார். இதெல்லாம் நம்ம தலையிடவே கூடாது சார். தலையிட்டு அதை டிபேட் பண்ணி அதை வந்து இது பண்ணுறதெல்லாம் தப்பு. இப்போ அவர் இறந்து போயிட்டார். நான் ஒன்றே ஒன்று சிம்பிளாக கேட்குறேன். ரோபோ சங்கரே எடுத்து பேசுவோம். ரோபோ சங்கர் இறந்து போயிட்டார் சார். இன்னைக்கு நீங்கள் வந்து ரோபோ சங்கரை பற்றி பேசியாச்சு, எல்லாரும் பேசினாங்க, நல்ல மனிதர் அப்படி இப்படின்னு பலவிதமான ரோபோ சங்கரை தெரிஞ்சவங்கலாம் இன்னைக்கு பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஆட்டம் ஆடினாங்க அந்த அம்மா. அது வந்து எப்படி சரியா தப்பான்னு டிபேட் பண்ணி முடிச்சுட்டாங்க. இன்னும் 2 நாளில் பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கரை முடிச்சுட்டு அடுத்த சாப்டருக்கு போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் ரோபோ சங்கருடைய மனைவி அவங்க எவ்வளோ துப்பமாக இருப்பாங்க, அவங்க சாப்பிட்றாங்களா சாப்பிட்லையா, மகள் எப்படி இருக்காங்க, அந்த மருமகன் எப்படி இருக்குது, அந்த பேரன் எப்படி இருக்குது, அந்த குடும்பம் எப்படி இருக்குது, யாராவது போய் பார்க்குறோமா சார்? 4 நாள் ஒரு டெத்தை பற்றி பேசுகிறோம் சார். அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, மிச்ச வாழ்க்கை. அதில் அவங்க என்னென்ன வேதனைகள் இருக்குது, என்ன கஷ்டம் இருக்குது, ஃபைனான்ஷியலாக நல்லா இருக்காங்களா, ஏதாவது நம்ம பார்க்குறோமா சார்? எதுக்கு சார் நம்ம அதெல்லாம் பார்க்குறது இல்லை? எதுக்கு இந்த விமர்சனம்னு கேட்குறேன். எதுக்கு இதை பற்றி ஒரு தனிப்பட்ட விஷயத்தை எதுக்கு விமர்சனம் பண்ணணும்னு கேட்குறேன். அப்படியே இந்த ரோபோ சங்கர் மனைவி ஆனது விமர்சனம் பண்ணுறாங்களே, நிறைய பேர் இன்னைக்கு விமர்சனம் பண்ணுறாங்களே, நான் அவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. அதாவது என்னென்னா,
உங்க மனைவிட்ட நீங்க சொல்லுங்க, நான் செத்துட்டா இப்படி ஆடாதம்மா, நீ அடக்க உடக்கமா வீட்டுல இருமா அப்படின்னு நீங்க வேணா உங்க மனைவிட்ட சொல்லிட்டு போங்க. ஊர்ல உள்ளவங்க அவங்க உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது அங்க வந்து நீங்க முட்டுக்கட்ட போடாதீங்க, அங்க வந்து நீங்க பேசாதீங்க. இது நாகரிகமான செயல் கிடையாது. இது வந்து அதாவது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் சார். இது ரொம்ப ரொம்ப தப்பு. இது ரொம்ப நன்றி சார். ரோபோ சங்கர் மரணத்தில் அவங்க மனைவி ஆடின தொடர்பாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.